பருத்தி எடுக்கையிலே என்னை பல நாளும் பார்த்த மச்சான். பருத்தி எடுக்கையிலே என்னை பல நாளும் பார்த்த மச்சான். பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலானாதோ, பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலானாதோ. ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் சாத்திருந்த. ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் சாத்திருந்த. தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி. ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் பார்த்திருந்த. சுத்தி சுத்தி வந்ததுனா சுத்தி சுத்தி வந்ததினால் சொந்தமாகி போனவளே, சித்தாங்குளிர இப்போ சேத்தணைக்க போறேண்டி. என் சித்தாங்குளிர இப்போ சேத்தணைக்க போறேண்டி. பருத்தி எடுக்கடி என்னை பல நாளும் பார்த்த மச்சான். பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலானாதோ, பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலானாதோ. ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் பார்த்திருந்த. திருமுருகன் அருளாலே திருமணம் தியான் செய்திடுவோம். திருமுருகன் அருளாலே திருமணம் தியான் செய்திடுவோம். பருத்தி எடுக்கையிலே என்னை பல நாளும் பார்த்த மச்சான். பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலானாதோ, பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாலானாதோ. ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் பார்த்திருந்த. தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி. பருத்தி எடுக்கையிலே என்னை பல நாளும் பார்த்த மச்சான். பல நாளும் பார்த்த மச்சான். என்னை பல நாளும் பார்த்த மச்சான். முதலாளி என்ன எல்லாரும் பணம் திரண்டு வந்திருக்கீங்க? சாமி பிரசாதமும் சக்கரை பொங்கலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் பரப்பு வந்திருக்கோம். இந்தாங்க எடுத்துக்கங்க. நீங்க கொண்டு வந்திருக்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல
அலமேலு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சத்தியமா நீங்க கொடுத்த விபூதியை நெத்தியில வச்சுக்கிட்டேன். உங்க அலமேலுவை என் நெஞ்சில வச்சுக்க போறேன். முதலாளி, இது ஒரு புரட்சிகரமான முடிவு. ஒவ்வொரு பணக்கார பிள்ளையும் இப்படி ஒரு சீர்திருத்த கல்யாணத்தை செய்ய முன்வந்தா இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வையே ஒழிஞ்சு போயிடும். அலமேலு, பருத்தி காட்டுக்குள்ள வந்த பாம்பு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் நீ? உன் வருங்கால மனைவியின் கடந்த கால காவலன். என்ன உணர்ற? உண்மையை தான் சொல்றேன். அலமேலு நானும் ஒருத்தர் விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணோம். ஆனா உன்னை பார்த்ததும் இல்ல, உன் பணத்தை பார்த்ததும் மனசு மாறி என்ன வேண்டான்னு சொல்லிட்டா. அலமேலு எனக்கு தான் சொந்தம். அம்மா, அம்மா, என்னையா? முன்னாடி யாரோ கத்தியால குத்தி கொண்டுட்டாங்கம்மா. நான் ஒரு துரதிஷ்டசாலிங்க. அதனாலதான் ஆண்டவன் எங்கிட்ட இருந்து உங்களை பிடிச்சிட்டான். இப்ப சொல்றேன், நீங்க இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன். கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வை. போங்க, உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே கிடையாது. அதுக்கு காரணம் இருக்கு. நடந்ததெல்லாம் பாத்தில்ல? ஆமாங்க. சொல்லு, யாரும் அனுப்புனது? மேஸ்திரி ஐயா. பாலுவா? ஆமாங்க. இப்படி செஞ்சா உங்க கல்யாணம் தடபடும் இல்ல, அதுக்காகத்தான். இந்த கல்யாணத்தை அவருக்காக சுத்தணும். காரணத்தை நான் மடையா, அவன் உண்மையான உண்டா? நேரம் அவன் போட்ட குண்டுல விஜய் அலுமேலு கால் உடைஞ்சிருக்கும். காதல் உடையும் சொன்ன கதை உடையுது. யார் அது? நேல் மாதிரி. யாரோ இல்லடா, நான் தான் உங்க முதலாளி விஜய். முதலாளியா என்ன முதலாளின்னு கூப்பிடுற யோக்கியதை இனிமே உங்களுக்கு இல்ல. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? தப்பா? அலமேலுக்கு நீ எழுதி கொடுத்த கடுதாசி, அவ மேல அவதூறு உண்டாக்கு நீ அனுப்பின ஆளு. முதலாளி, இவ்வளவு நாள் என்கிட்ட வேலை செஞ்சதுக்காக உன்னை சும்மா விடுறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. Get out. I say get out. அலமேலு, என்ன வெளியே அனுப்பிச்சுட்டா உன் கல்யாணம் சுலபமா நடக்க நினைக்கிறியா? நடக்க விட மாட்டேன். பாலு, நீ சொல்றதுதான் உண்மைதானா? அத்தனையும் சத்தியமுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக எத்தனையோ முயற்சிகள் செஞ்சேன்.
ஆனா பலன் சின்ன முதலாளி என வேலையை விட்டு நிறுத்தனதா கூலிக்காரிக்காக உண்மையா உழைச்சிட்டு இருந்த பாரதிய வெளியில அனுப்பிட்டாமா. கோவப்படாதீங்கப்பா, அண்ணனை வரவழைச்சு உண்மை என்னன்னு விசாரிப்போம். சின்ன முதலாளி வராருங்க. அண்ணனா? ராதா கொஞ்சம் இருங்கப்பா. அண்ணா, இவங்க அண்ணி. ஏண்டா கல்யாணமே பண்ணிட்டியா? இல்லப்பா, அதுக்கு அனுமதி கேட்கத்தான் கையோடு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஆஸ்தின்னு ஒண்ணு இல்லன்னா கல்யாணத்துக்கு அனுமதி கேட்க கூட என்கிட்ட வந்திருக்க மாட்டேன். ஆஸ்திக்காக இல்லப்பா, பின்ன உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக. இந்த நல்ல காரியத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். போவழியே. ஏண்டா என் கௌரவத்தை தான் உன்னால காப்பாற்ற முடியல. இப்படி ஒருத்தி அழைச்சிக்கிட்டு வந்து இருக்கிற கௌரவத்தையும் கெடுக்கலான்னு பாக்குறியா? முதலாளி, உங்க மகன் செஞ்சிருக்கிற காரியம் சமூகத்துல உங்க அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வசத்துமே தவிர கெடுக்காதுங்க. என்ன சொல்ற? வசதியான பெண்கள் எல்லாம் விட்டுட்டு வயக்காட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஏழை பெண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்காக. எம்மாதிரி அந்தஸ்துல உள்ள எத்தனையோ பேர் உங்களை வாயார வாழ்த்துவாங்கன்னு சொல்றேன். இதப்பா, ஓ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க என்ன பாராட்டலாம், அது எனக்கு தேவையில்லை. ஏ மாதிரி அந்தஸ்துல உள்ளவங்க ஒருத்தர் கூட என்ன கேவலமா பேசக்கூடாது. அதுதான்டா என் கவலை. அப்பா முதலாளி, இந்த கூலிக்கார கழுதைக்கு இந்த வேலைக்கார கழுதை வக்காலத்த இந்த கழுதைகளோட சேர்ந்து போய் ஏதாவது குட்டி செவர்ல மோதிக்க போட. நாங்க கழுதைங்கதான் எஜமா. ஏன்னா தீனி போடுறவன் எவ்வளவு சுமையேற்றி வச்சாலும் அழுக்காம சலிக்காம அது சுமக்கும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பேர் போன அந்த இனத்தோட எங்களை சேர்த்தீங்க பாருங்க, ரொம்ப நன்றி. தம்பி நீங்க வாங்க, உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நான் நடத்தி வைக்கிறேன். யோசனை பண்ணாதீங்க தம்பி, புறப்படுங்க. வர்ற முதலாளி. அப்பா நில்லுடா. தர்மலிங்க தான் பையனை பிச்சைக்கார மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டான்னு 4 பேர் கேவலமா பேசுவாங்க. அதனால என் கிராமத்து எஸ்டேட்டை நீயே எடுத்துக்க போடா. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. அப்பா உள்ள போ. அண்ணனே உள்ள போ. முதலாளி, உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக நான் என் கடமை செஞ்சுட்டேன். வரங்க. பாரு, எங்க போற? பொழப்புக்கு ஏதாவது வேலை தேட வேண்டாங்களா? அவசியம் இல்லை. என் குடும்ப நன்மைக்காக வேலை இழந்த உனக்கு மறுபடியும் வேலை கொடுக்க வேண்டியது என் கடமை. இனிமே நீ இங்கேயே வேலைக்கு இருக்கலாம். ஐயா, உங்க வீட்டு உப்பத்தினவ ரொம்ப நன்றியா. எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, என்னங்க என் காலில் விழுந்துருக்கு? பொண்ணு வீட்டுக்காரர் வைத்தியர் ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நீங்க. நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணாம வேற யார் பண்றது? தீர்காயுசா இருங்க. ஆமா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சு போச்சே. இவங்க நாம எங்க குடி வைக்க போறோம்? ஆமா. என்ன ஆமா தம்பி, உங்க அபிப்பிராயம்? அத பத்தி இனிமேதாங்க முடிவு பண்ணணும். அத கூட முடிவு பண்ணாம என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்களா? சரி விடுங்க, என் வீடு இருக்கவே இருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு சம்மதிக்கலன்னா அப்ப உங்க வீட்டுல தங்கலான்றீங்களா? அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். வேண்டாம். 2 பேருமே வேண்டாம்னா வேற எங்க தான் தங்குறது? மாப்பிள்ளை அவங்க பண்ணையில் இருக்கிற பங்களாவில் தான் தங்கணும். ஆஹா, சம்பந்தி, அருமையான யோசனை, அருமையான யோசனை. வசதியான இடம். அவங்க வீட்டுல ஃபேன் ஓடும், எங்க வீட்டுல பெருச்சாலி ஓடும். அவங்க வீட்டு கட்டில மெத்த இருக்கும், எங்க வீட்டு கட்டில பழைய செத்ததா இருக்கும். நிம்மதியா அங்கேயே போய் தங்கிக்கிறதா நல்லது. இது வசதி பிரச்சனை இல்ல வைத்தியரையா, வாழ்க்கை பிரச்சனை. நிச்சயமா அந்த பங்களாக்குள்ள நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. ஐயா ஆத்திரத்துல கௌரவத்துக்காகத்தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரே தவிர மனசார அப்படி சொல்லலீங்க. ஐயா ஆமாங்க, இல்லைன்னா எஸ்டேட்டையும் பங்களாவையும் எங்க எடுத்துக்க சொல்லணும்? ஆமா மாப்பிள்ள, சம்பந்தி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப உங்க அப்பாவுடைய கோபத்தை மறந்து பாசத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்க 2 பேருமே அங்க போய் இருக்கிறதா நல்லதுன்னு இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? புறப்படுங்க தம்பி. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வாடகை பார்த்து அவர் வாயார மனசார வாழ்த்தத்தான் போறார். மாப்பிள்ள, உண்மையிலேயே உங்க அப்பா மேல உங்களுக்கு பாசம் இருந்தா, உங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிற அக்கறை இருந்தா
பேர குழந்தைய தாத்தா எடுத்து கொஞ்சம் பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நாங்க அங்கேயே போய் தங்கிக்கிறோம். வா. அப்பா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நடந்தது மறந்துட்டு அண்ணனே திரும்ப கூப்பிட்டுக்கலான்னு சொல்றியாமா? அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அம்மா, உங்க அண்ணன் நம்ம குடும்ப கௌரவத்தை குறைச்சி என்ன தலகுனிய வச்ச அன்னைக்கே நான் செத்து இருப்பேம்மா. நான் ஏன் உயிரோட இருக்கிற தெரியுமா? நீ ஏன் கௌரவத்தை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கையில தான்மா. உங்க நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. கவலைப்படாதீங்கப்பா. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கடவுளே, என் குடும்ப கௌரவத்தை கெடுக்க ஒரு மகனை கொடுத்துட்டியேன்னு நான் கண்ணீர் விட்டேன். ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்த ஒரு மகளையும் கொடுத்து என் கண்ணீரை தொடச்சிட்டியே. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்? எவ்வளவு நேரமா உனக்கு காத்திருக்க தெரியுமா? ஐம் சாரி. இட்ஸ் ஆல்ரைட். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ரியலி? எஸ். பாய் ஃப்ரெண்டா சேனு க்ளோஸா மூவ் பண்ணா இப்படிதான் சில்லியா மரத்தனமா கிஸ் பண்ண வரதா? நான்சென்ஸ். நீ எவ்வளவு ரிசர்ச் டைப் பண்ண நான் எதிர்பார்க்கவே இல்ல ராதா. பாய் ஃப்ரெண்டுனா பழகிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ இந்த மாதிரி சிடுமுச்சுத்தனமா பேசினா உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எனக்கா? நிச்சயமா. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். நீ போடுற கண்டிஷனுக்கு உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டான். எவனாவது பண்டாரனா கிடைப்பான். இல்ல, உன்னை விட டீசென்டான பாய் ஃப்ரெண்டோட வர்றேன். அது உன் லைஃப்ல நடக்காது. இப்போ கூட்டிட்டு வர்றேன். எங்க சந்திக்கலாம்? ஹோட்டல் கிரீன்லாண்ட். சேலஞ்ச். சேலஞ்ச். பாலு, என்னம்மா? வண்டியில ஏறு. எங்கம்மா? எதுவுமே கேட்க கூடாது. நான் சொன்னபடி செஞ்சா போதும். பாலு, முன்னாடி வந்து உட்காரு. Come on. Hello, Mr. Ramesh. Meet my boyfriend. Oh, I see. Hello, how are you? வாங்க, உட்காரலாம். என்னம்மா இது? Please. போதும் போதும், நான் பேசில கிளீன் பண்ணிட்டு வரேன். அடடா, நீங்களா? வணக்கம் சார். ஆளே அடையாளமே தெரியல. நீங்க அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வராதனால வருமானமே கொஞ்சம் போச்சு சார். ஹோட்டலுக்கா? சரி சரி, இந்த வட்டியை முதல் மாச்சுக்க. தேங்க்யூ சார். மணி எப்படி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட்? என்னால் அப்படி இருக்க முடியாது. தட்ஸ் ஆல். பாலு, என்ன ஆர்டர் பண்ணீங்க? கிரேப் ஜூஸ்ங்க. லவ்லி. கிரேப் ஜூஸ் சார். ஐயோ, அப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீங்க கூப்பிட்டு மறந்தே போச்சு.
போயிட்டு வந்துடுறமா, இல்லைன்னா கோச்சுக்குவாரு. சால்ரைட், வந்த வேலைதான் முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் பாலு. ஜூஸ் சாப்பிட்டு போயே. வேண்டாங்க, 2 நீங்களே குடிங்க. மணி, இந்தா நான் வரேன். நான் எப்படி இங்க வந்தேன்? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏங்கலாமா? ஏப்பா, நான் எப்படி இந்த ரூம்குள்ள வந்தேன்? கிரேப் ஜூஸ் குடிக்க குடிக்க நீங்க மயங்கி வந்துட்டீங்க. நான் தான் உங்களை கொண்டு இந்த ரூம்ல படுக்க வச்சேன். பாதுகாப்புக்கா இவ்வளவு நேரம் வெளியவே காத்திருந்தேன். அப்படியா? தேங்க்ஸ் அப்பா. நான் வரேன். 1 மணி நேரத்துல 210 ரூபா வருமா? ஏமா இவ்வளவு நேரம் காணாம எங்க போயிருந்த? பார்ட்டில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல பரவாயில்ல. இந்த போட்டோ பாருங்க. வெரி நைஸ். வெரி குட். பேர் அசோக், ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர். பெரிய இடம், ஏராளமான சொத்து இருக்குமா. உன்னை பெண்ணு கேட்டு வந்தாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா. ரொம்ப சந்தோஷம். காமாட்சி, எங்க போற? தண்ணி குடிக்க போறேன். இப்பதானே குடிச்சிட்டு வந்தேன். அடிக்கடி தாக எடுக்குது. வேலையை விட்டு போறதுக்கு இது ஒரு சாக்கு. நீங்க எல்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் குடம் நிறைய தண்ணி சொம்பு கொண்டு வச்சிருக்கேன். போய் எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிச்சிட்டு சீக்கிரம் வேலையை வந்து பாரு. அதே மணி 11 ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போய் ஏதாவது டீ கீ குடிச்சிட்டு 1/2 மணி நேரத்துல வந்து சேருங்க. போங்க. ராமு, நீ போ, நான் பாத்துக்கிறேன். வயல்ல வேலை செய்யும் போது பாட்சி இது கட்டிருக்கேன்னு நினைச்சேன். இப்ப புரிஞ்சு போச்சு. வேலைக்கு வேலை வாங்கறதா தானே? முதல்ல நாம வயல்ல இறங்கிக்கிட்டு வேலைக்காரவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா வேலை ஒழுங்கா நடக்கும். அதை விட்டுட்டு நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு அவங்கள போங்க போங்கன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் பொழப்பும். உடையவங்க பாக்கலனா ஒரு முழம் கட்டன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆமா, இப்ப நீங்க எதுக்காக இங்க இருந்தீங்க? வீட்டுல தண்ணி இல்லையா? இருக்கு, இருந்தாலும் உன் கையால குடிச்சா தாகம். அப்படியா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. தண்ணி அவ்வளவு தாகமா? இருங்க. கொஞ்சம். ஐயோ, உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது. கீழே இறங்குங்க. குடத்தோட ஊத்துறேன். இன்னுமா தாகம் தீரல? தாகம் தீர்ந்ததடி அண்ணனே, தங்கமே சொர்ணமே
அன்னமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே தங்கமே சொர்ணமே அன்னமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே தாகம் தீர்ந்ததடி அன்னமே என் மோகம் தீரவில்லை இன்னுமே மழை மேகம் போல வந்து தழுவிக் கொண்டாரே என் தேகமே குழுந்து போகுமே மழை மேகம் போல வந்து தழுவிக் கொண்டாரே என் தேகமே குழுந்து போகுமே இந்த கிளுகிளுப்பு ரொம்ப புதுசு இனிக்கிற உன் பேச்சிலே என் மோகமெல்லாம் தீர்ந்து போச்சு மூச்சிலே முக்கனியா இனிக்கிற உன் பேச்சிலே என் மோகமெல்லாம் தீர்ந்து போச்சு மூச்சிலே மொத்தமாக நம்முடைய உறவிலே மொத்தமாக நம்முடைய உறவிலே ரெண்டு முத்துக்களை பெற்றிடலாம் வரவிலே ரெண்டு முத்துக்களை பெற்றிடலாம் வரவிலே இனிக்கிறவன் பேச்சிலே என் மோகமெல்லாம் தீர்ந்து போச்சு மூச்சிலே முக்கனியா இனிக்கிறவன் பேச்சிலே என் மோகமெல்லாம் தீர்ந்து போச்சு மூச்சிலே தம்பி தம்பி என்னங்கய்யா நாளைக்கு உங்க தங்கச்சி கல்யாணமா கல்யாணமா அதுவும் நாளைக்கா ஆமாம்மா நம்ம சமயக்காரன் சண்முகத்தை சந்தையில பார்த்தேன் அவன் தான் விவரத்தெல்லாம் சொன்னான் அப்பாதான் பிடிவாதக்காரர் கூப்பிடல தங்கச்சி நீயாவது அண்ணன் இல்லைன்னா கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு தங்கச்சி பிடிவாதம் பிடிச்சிட்டான் ஆனா அப்பாதான்
அவ வந்தா நான் இருக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாராம். கோவத்துல சொல்லிருப்பாருங்க. புறப்படுங்க போலாம். முடியாது. அவர் கூப்பிடாத கல்யாணத்துக்கு நான் வர தயாரா இல்லை. கூப்பிட்டா தான் போவேன். நீங்க கௌரவம் பார்க்கும் போது உங்களை பெத்த அப்பா வந்தா வரட்டுமே கௌரவம் பாக்குறதுல என்ன தப்பு? நல்லா சொன்னம்மா. இங்க பாருங்க, நினைச்சு பார்த்தாதான் நட்பு, நெருங்கி போனாதான் உறவு. அப்பா மேல இருக்கிற கோவத்துக்காக அருமை தங்கச்சியை ஏன் தள்ளி வைக்கிறீங்க? வாங்க போயிட்டு வந்துடும். அம்மா, ஏழைங்கிற காரணத்துக்காக நீ மருமகளா வர லாயக்கு இல்லைன்னு முதலாளி உன்னை வெளியே அனுப்பிட்டார். ஆனா உன்னுடைய நல்ல உள்ளத்தை அவர் புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா நீதான் மருமகன்னு உடனே ஏத்துக்கிட்டு இருப்பார். தம்பி, வயசுல பெரியவன், நான் சொல்றேன், யோசனை பண்ணாம தங்கச்சி கூட்டிட்டு உடனே கல்யாணத்துக்கு புறப்படுங்க. சரி ராமு, ராமு, நாங்க கல்யாணத்துக்கு போறோம். திரும்பி வர வரைக்கும் வயக்காடு பருத்தி காடு எல்லாத்தையும் நீ போய். கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நில்லுடா, போவலையே. அப்பா, உன்னால இழந்த கௌரவம் உன் தங்கச்சியால திரும்பி வந்துகிட்டு இருக்குது. இந்த காட்சியை நீ வீட்டுக்குள்ள நின்று பார்க்கறதுக்கு யோகிதை இல்ல, வெளியில நின்னே பாரு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? வெளியே இருந்தாவது தான் மக கல்யாணத்தை பாருன்னு சொன்னாரே, அதுல இருந்தாவது தெரிஞ்சுங்க பாசமும் உறவும் நெஞ்சில ஒட்டி இருக்குன்னு. இங்க இருந்தே பாப்போம். பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. அம்மா ராதா, ராதா, தங்கச்சி ஏன் கீழே வந்துருச்சு? ஒண்ணும் பயப்படாதீங்க. பூ வாசனையும் புகை நாத்தமும் புது பொண்ணுக்கு தலையை சுத்தி இருக்கும். மை காட். மாப்பிள்ள, என்னங்க நீங்க மாமனார் ஆக முன்னாடியே தாத்தா ஆக போறீங்க? மாப்பிள்ள, என்னங்க சொல்றீங்க? உங்க மக கர்ப்பமா இருக்கு. ராதா, அப்பா, 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 அப்பா. அம்மா, நீ ஏழைகிற ஒரே காரணத்துக்காக உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா என் குடும்ப கௌரவம் போயிடுமோன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பினேன். ஆனா எந்த மகையன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சனோ அவ கல்யாணத்துக்கு முன்னையே கர்ப்பமா வந்து என் குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டா. நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. கவலைப்படாதீங்கப்பா. இந்த அவமானத்துக்கு யார் காரணமோ அவனை கண்டுபிடிச்சு ராதாவை வாழ வச்சு உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன்பா. உடனே வக்கீலுக்கு போன் பண்ணு. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. நீயா? ஆமாமா, கல்யாண வீட்டுல இருந்து நீங்க வேகமா வெளியேறினதையும் வெறி பிடிச்ச மாதிரி ஓடி வந்ததையும் பார்த்துதான் நானும் பின்னாலேயே ஓடி வந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு. ஆமாமா, வரமாட்டேன். வாழவே கூடாது. என்ன விட்டுடுங்க. முடியாதம்மா. உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் மட்டும் சொல்லுங்க. உங்க வீட்டு உப்பத்தின நன்றிக்காக என் உயிரை கொடுத்து அவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஹோட்டல் என்ன விட்டுட்டு போனீங்க. அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துட்டேன். அப்ப இருந்துதான் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது பாலு. அன்னைக்கு பார்த்தா அந்த பாய் உங்களை தனியா விட்டுட்டு போகணும். ஆல்ரைட், போனது போகட்டும், புறப்படுங்க என்னோட. வேண்டாம். என் வயிற்றுல வளர்ற கருவுக்கு யார் காரணம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நான் தான் சொல்லுங்க. பாலு, இத நான் சொல்லலமா, உங்க வீட்டு உப்பத்தின் இந்த நாக்கு சொல்லுது. உங்க குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்க இந்த நாய் சொல்லுது. அதுக்காக இப்படி ஒரு தியாகத்தை செய்யணுமா? இது தியாகம் இல்லமா, கடமை. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் தாலியோட வந்திருக்கேன். மறுக்காதீங்க. அம்மா, இனிமே நீதாமா குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும். என்னப்பா அது? எல்லா சொத்துக்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் தான் சேரணும் எழுதிருக்கீங்க. தங்கச்சிக்கு இனிமே நான் அவளுக்கு அப்பனும் இல்ல
அவ எனக்கு மகளும் இல்லை. அப்பா, இவன் என் கணவர். அப்பா, 1000 தவறுகள் செய்திருந்தாலும் எங்க எல்லாரையும் நீங்க தான் மன்னிக்கணும். அப்ப நான் புறப்படுறேங்க. எங்க உங்க தங்கச்சி வசதியா வாழ்ந்த பொண்ணு அன்ன காவடியான நான் அதிர்ஷ்டவசமா அதுக்கு கணவனாயிட்டேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம காப்பாத்துறதுக்காக நான் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேங்க. அது வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கட்டும். முடியாது, நானும் உங்களோட தான் வருவேன். என்னங்க, யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரே குடும்பமா இருந்தா தான் இறந்து போன மாமாவோட ஆத்மா சாந்தி அடையும். அது மட்டும் இல்ல, வாயு வயிறுமா இருக்கிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போனா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது சொந்த வீட்டுக்கு தான் பொருந்தோம், இந்த வீட்டுக்கு இல்ல. நீ என்னங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? இந்த வீட்டை உங்க தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சுட்டா. அருமையான யோசனை. அதான் இந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். அப்புறம் சொந்தமாயிடும் இல்லை. அது தானமோ தர்மமோ இல்ல, என் தங்கச்சிக்கு நான் கொடுக்குற சீதனம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம் எல்லாரும் ஒரே குடும்பமா இருப்போம். தயவு செஞ்சு மறுக்காதீங்க. அப்படின்னா அது என் கணவர் பேர்லயே எழுதுடுங்க. நீங்க செஞ்ச தியாகத்தை சொத்து சுகத்தையோ பணம் காசையோ வச்சு அளந்துட முடியாது. அதனால அது உங்க பேர்ல தாங்க இருக்கணும். வெரி குட் தங்கச்சி. முதலாளி, இனிமே அப்படிலாம் கூப்பிட கூடாது. நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை. என்னங்க, இந்த 2 விரல்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. எதுக்குன்னு சொல்லு, தொடுறேன். தொடுங்கள சொல்றேன். என்னடா அது? நான் நினைச்ச மாதிரி ஆண் குழந்தைதான். அத்தியாவசியம். வெரி குட். ராதா, நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. உன் அன்னைக்கு என்னுடைய அன்பளிப்பு. என்ன திடீர்னு? அவ எனக்கு ஒரு அன்பளிப்பு தர போறா. என்னது? ஒரு குட்டி பேல பெத்து தர போறான்னு சொன்னேன். ஆமா, இது அவங்க கிட்ட சொல்லலையா? சொல்லலையே. அண்ணி, எங்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்களே. அண்ணா, அப்ப போட வேண்டியதுதான். போடு. இருங்க, முதல்ல தங்கச்சி கழுத்துல போடுங்க. நீ போட்டுக்கா. சொல்றத கேளுங்க. ஒரே வீட்டுல 2 பொண்ணுங்க வாய வயிறுமா இருக்கும் போது எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லிட்டு இருக்கிறீங்க. உன் புருஷன் முட்டாள் மடையன்னு நினைச்சியா? ஹாய். என்ன ஒரே மாதிரி 2 நெக்லஸ்? ஒண்ணு சம்சாரத்துக்கு, ஒரு தங்கச்சிக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்க. என்ன விலை? ஒண்ணு 10,000 ரூபாய். இந்தாங்க, என் தங்கச்சிக்கு போடுங்க. திரும்ப. மாப்பிள்ளை, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாங்க, வக்கீல பார்த்துட்டு வந்துடலாம். வரோம். இந்த 300 வச்சுக்கா. என்ன 300? சத்தம் போடாதடா, இது பார்க்க. என்னங்க, எனக்கு இது 1 வாரத்துக்கு கூட வராதுங்க. புதுசா வேற ஒருத்தைய சேர்த்திருக்கிறேன். அவ பணம் பணம்னு அரிக்கிறா. பழசையெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. டேய் வேலு, இப்பதான்டா ராதாவை பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்க. இனிமே கூடி சீக்கிரம் கொடி கட்டி பறக்கிற காலம் வரத்தா போகுது. அப்ப கேளு, 1000 அள்ளி வீசுறேன். நீங்க என்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது, நான் என்னைக்கு 1000 வாங்குறது? என்னங்க, இந்த செங்கல் சூளக்காரன் கல்லு வெந்து போச்சு வேகமா வாங்கிக்கிறான்றான். இப்ப நான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டுனா ஒசாக் பிளேர போட்டு கொடுக்குறேன். எதுக்கு விலைக்கு விழுகிறதுக்கா? பேச்சு குறை, காதை கொடு. காதை தனியா எடுக்க முடியாதுங்க. சொல்றத கேள்டா. இவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். செஞ்சு முடி, போ. சரி. யாருக்கு பால்? ஐயா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். குடிக்க கொஞ்சம் சுடு தண்ணி கொண்டா. சரிங்க. இந்தாங்க, நீங்க கேட்ட மாத்திரை. இது உள்ள போன உடனே உயிர் போயிடும். அந்த அளவுக்கு கடுமையான விஷயம். சரி சரி, யாரா மாத்திர போறாங்க, போயிடு. செலவுக்கு
பெருசால் என் அப்ப வேலைக்காரன் இல்ல? வேலைக்காரன் நான் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். அதுல விஷம் கலந்து. விஷமா? ஆமாங்க பாவி, என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண? என் மேல இருக்கிற பழியை தீர்த்துக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? என்னங்க என்ன நடந்தது? உங்க அண்ணனை கொல்ல பால்ல நான் விஷம் கலந்துதான் உங்க அண்ணி சொல்றாங்க. அண்ணி? ஆமா ராதா, அப்படின்னா உடனே ஏன் தடுக்கல? அதிர்ச்சி ஏற்பட்டு அசந்து போய் நின்னுட்டேன். உணர்வு ஏற்பட்டதும் ஓடி வந்து தடுத்துட்டேன். அப்ப இந்த பால்ல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா. உண்மையாவா? சத்தியமா. குடிச்ச உடனே உயிர் போயிடும் சொன்னீங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, நான் ஏன் இன்னும் சாகல? அண்ணி, நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா வெளியே போக சொல்லிருக்கலாம். அப்படி ஒரு பழி போடணும்னா அது என் மேல போட்டிருக்கலாம், என் கணவர் மேல போட்டிருக்க கூடாது. வாங்க. நில்லுமா அலமேலு. சத்தியமா சொல்றேங்க, இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இல்ல, நீதான் பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு மாப்பிள மேல பழி சுமத்திருக்க. இன்னொரு தடவை மாப்பிள, தயவு செஞ்சு எனக்காக அவங்கள மன்னிச்சுங்க. இது வெளியே தெரிஞ்சா எல்லாருக்கும் கேவலம். பாமா, தங்கைக்கு அப்படி ஒரு நல்ல கணவன், எனக்கு இப்படி ஒரு கேவலமான மனைவி. கடவுளே, பால்ல கலந்தது விஷ மாத்திரம் இல்லையா? பழைய விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் மேல பழி போடத்தான் அப்படி செஞ்சானா? ஏன் குறுக்க நிக்கிற? இனிமே உன் வாழ்க்கையிலையும் குறுக்க நிப்ப. புரியலையா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்காக நீ என்ன பழி வாங்கல, அந்த பழிக்கு பழி வாங்கறதுக்காக நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்தேன். இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். இல்ல, 4 படி கீழே தான் நிக்கிறேன். இப்ப நிக்கலாம், இனிமே நிக்க மாட்டேன். அதுக்காகத்தான் திட்டம் போட்டு டானிக் மாத்திரைகளை விஷ மாத்திரன்னு நீ கேட்க முடியா சொன்ன. நீ பார்த்த பால்ல கலக்கல. அதுக்கப்புறம் அதை நானே குடிச்சு உன் கனவு மனசுல கலங்கத்தை விதைச்ச. என் திட்டத்துக்கு அதுதான் முதல் படி. கூடிய சீக்கிரம் உன்னை படிப்படியா இறக்கி வாசப்படிக்கு வெளியே நிக்க வைக்கத்தான் போறேன். நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. உன்ன உங்ககிட்ட என்ன பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். என்னங்க என்னங்க, உங்க தங்கச்சி புருஷன் என்ன புதுசு ஏதாவது பழிபட போறியா? பழி இல்லைங்க, நடந்த உண்மையா தான் சொல்றேன். படிக்கட்டுல ஜாக்கிரதையா வரணுங்க, இல்லைன்னா படிக்க விட்டுரும். என்னங்க 9 மணிக்கு ஆடிட்டரை பார்க்கணும் சொன்னீங்க, அதுக்காகத்தான் புறப்பட்டு இருக்கேன். நில்லுங்க, அவரை பத்தி சொல்றத கொஞ்சம் பொறுமையா. உன் கதையெல்லாம் கேட்க இப்ப நேரம் இல்ல. புறப்படுவோமா? பாலு, அவரு இந்த வீட்டு மாப்பிள்ளை, கொஞ்சம் மரியாதை பேசு. நீங்க போங்க. கடவுளே, அவர்கிட்ட உண்மையை சொல்ல முடியாம செஞ்சுட்டே. விஸ்வபூரா சத்தம் கேக்குது. 2 மூட்டை தேடி போச்சு. போதும், இறங்கி வா. சீக்கிரம் கட்டு, யாராவது வந்துட போறாங்க. என்ன நடந்துச்சு? ஏண்டா கருப்பா கண்டா உண்ட வீட்டுக்கே 2 நினைக்கிறீங்களா? இவங்களை பிடிச்சி மரத்துல கட்டுங்களா? ஐயோ, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, ராமுதான். அவங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ராமு, 50 காவல்காரனை கூட ஏமாத்திடலாம், உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா. இனிமே இப்படி செய்ய மாட்டோம். எங்களை மன்னிச்சிடப்பா, மன்னிச்சிடப்பா ராமு. உங்க நல்ல காலம் உங்களை மன்னிச்சிருக்கிறா.
இந்த காட்டுல இனிமே உங்களுக்கு வேலை கிடையாது. எந்திரிச்சு ஓடுங்கடா. போங்க. சபாஷ் ராமு, சபாஷ். ஏன் நிறுத்துறீங்க? ராதா, பயத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பயங்கரமான சத்தத்தை எல்லாம் கேட்க கூடாதுமா. ஆமா, என் புருஷனுக்கு நல்லது செஞ்சுட்டீங்க, இப்ப என் பிள்ளைக்கு நல்லது செய்யறீங்களாக்கும். ராதா, உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதபடி உன் கழுத்துல கட்டி இருக்கிற தாலி என் வாய கட்டி வச்சிருக்குமா. நீ என்ன புரிஞ்சுக்கல. எப்போ என் கணவர் மேல பழி சுமத்துனீங்களோ அப்பவே உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நான் சந்தோஷமா இருக்கிறத பொறுத்துக்க முடியாம தான் கேவலம் இதை கூட நிறுத்தினீங்க. ராதா, உனக்கு உண்மை தெரியாது. உண்மைக்கு உனக்கு சம்பந்தமே இல்ல. போடி வெளியே. என்ன சொன்ன? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லைங்க, உங்க தங்கச்சியோட நன்மைக்காக வேணா. நீலி கண்ணீர் வடிக்கிறா. என்ன சொன்ன? நான் சொன்னதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சண்டை போடுறேன். போகல. அதான் இனிமே அனாவசியமா உங்ககிட்ட எதுவும் வச்சுக்காத. நான் வெளியே போயிட்டு வர்றேன். யாராவது போன் பண்ணா நோட் பண்ணி.